ஹாய் காய்ஸ், ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். வந்தாரே வாய்க்கும் அப்படின்னு சொல்ற ஊர் தான் அந்த சென்னை. ஒரு 1.5 கோடி மக்கள் வாழ்கிற ஊர் தான் அந்த சென்னை. அந்த சென்னையை பற்றி தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது எப்படி நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சென்னை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து டச்சுக்காரங்க, பிரான்ஸுக்காரங்க, அப்புறம் போர்ச்சுகீஸுங்கெல்லாம் இந்த சென்னைக்கு வந்து இந்த கடல் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த கடல் வணிகம் வரதுக்காக தான் இவங்க சர்வதேச மாநிலங்கள்லாம் போகிறதுக்கு தான் அந்த சென்னை வந்து கடல் ஓரம் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுறாங்க, அது அந்த சென்னை வேணும்னு சொல்லிட்டு அதை பற்றி சென்னை வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக போர் போடுறாங்க. அதே மாதிரி அந்த சென்னைக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சுன்னு தெரியுமா அவங்களுக்கு? அந்த சர்ச்சுன்னு சொல்றாங்களே, அது பெரிய அது யாரால கட்டப்பட்டது, இது எங்கிருந்து வந்தது, அதை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பல்லவர்கள், சோழர்கள், அப்புறம் வந்து சேர சோழன் பாண்டியர்லாம் சொல்லுவாங்களா, அவங்க அவங்க அங்க இருந்து தான் வணிகம்லாம் இந்த தமிழ்நாடுக்குள்ள முழுவதும் வந்து கடத்தப்பட்டது. அதே மாதிரி இந்த பாண்டியர்கள் வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஆட்சி வந்து இது மாதிரி எங்க நடந்துச்சுங்களா, அந்த தமிழ்நாடே சொல்லிட்டு எங்க கண்ட்ரோல் சொல்லிட்டு வச்சிருந்த அந்த பாண்டியர்கள்லாம் அவங்க என்ன பண்றாங்க, இந்த தொண்டை மன்னன் ஒன்று சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தொண்டை மன்னன் ஒன்று சொல்றாங்க. தொண்டை மன்னனும் அப்புறம் இந்த ஜார்ஜ் கோட்டை இருக்குங்க பார்த்தீங்களா இந்த சென்னையில். ஆக்சுவலாக இப்போ இந்த ஜார்ஜ் கோட்டைன்னு கேட்டாலே அந்த சென்னையில் ஒரே ஒரு இடம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஜார்ஜ் கோட்டை வந்து அது என்ன பண்ணுறாங்க, அது 100 இயர்ஸ் முன்னாடி கட்டப்பட்டது. நாங்கள் வந்து பேக் வாங்க 100 இயர்ஸ் முன்னாடி வந்து கட்டப்பட்டது தான் சொல்கிறேன், அந்த ஜார்ஜ் கோட்டை. அப்புறம் வந்து சென்ட் தாமஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் கூட வந்து கோயிலில் வேலை செஞ்சவர் தான் ஜார்ஜ் கூட வேலை செஞ்சது தான் சென்ட் தாமஸ். அப்புறம் வந்து அவருக்கு மேலே கட்டப்பட்டது தான் ஜார்ஜ் கோட்டை. 300 இயர்ஸ் முன்னாடி இந்த பல்லவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, புத்த மதம், அப்புறம் வந்து பல்லவராய்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த புத்த மதம் எல்லாம் பரப்புறதுக்காக அங்கங்க இந்த இந்தியா ஃபுல்லா அந்த உலகம் முழுவதும் போகணும்னு சொல்றாங்களே. அதே மாதிரி ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா படம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த ஏஆர் மாதிரின்னு சொல்லிட்டு. அவரு முக்கியமா அந்த படத்துக்கு ஹிட் ஆன காரணமே அந்த சூர்யா வந்து ஏஆர் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு படம் வச்சாங்க மச்சான். இந்த சென்னை வச்சு சைனாக்குலாம் போயிட்டு இந்த புத்த மதம்லாம் சொல்லிட்டு பரப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டு அவரு போவார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கதை தான் அது. அதே திடீர்னு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியர்கள் வந்து 1500 முன்னாடி வந்து என்ன ஆச்சு, இந்த பாண்டியர் சோழர் பல்லவர்கள்லாம் ஆளுந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து என்ன ஆச்சுங்கன்னா ஒரு 1500 வருடத்துக்கு முன்னாடி இந்த சென்னைக்காக அந்த இது வணிகம்னு சொல்லிட்டு அந்த சென்னை சொல்லிட்டு சண்டை போட்டவங்களாம் யார் பார்த்தீங்கன்னா, டச்சுக்காரங்களும் அண்டு போர்ச்சுகீஸுங்களும். இவங்களுக்கு 2 பேருக்கு வந்து அந்த சென்னையோட அந்த லேண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதுல ஜெய்சிங் யாரு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரங்க தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் கோட்டைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய அந்த சர்ச் இருக்குங்க தெரியுமா அவங்களுக்கு? இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஒரு பெரிய ஜார்ஜ் கோட்டை சர்ச்சுன்னு சொன்னோம்னா அதுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 746 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிரெஞ்சுக்காரங்களும் போர்ச்சுகீஸுங்களும் வந்து சண்டை ஒருத்திக்கு எதால கேட்டிங்கன்னா, இந்த நிலம் இருக்குங்க பார்த்தீங்கன்னா, அந்த வணிகத்துக்காக இந்த உலகம் முழுவதும் வணிகத்துக்காக அந்த
கப்பல் போய் இந்த வணிகம் பண்ணி அதுலேருந்து வர வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த சென்னை தான் எங்களுக்கு கரெக்டான ஒரு பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரெஞ்சுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் சண்டை ஓடுது. அதுல இவங்க 2 போர்னா எல்லாரும் தானே தெரியுங்க. எப்படியா இருந்தாலும் அந்த காலத்து போர்னா கத்தி கித்தியமா கோடாரி கிடியமா இருக்கும். அதுவும் ஒரு கத்தி பார்த்தீங்கன்னா வந்து 5 kgs கம்பல்சரி இருக்கும். அதுல இருந்து போர் போட்டவங்க தான் அதுல ஜெய்சிங்க தான். ஆக்சுவலா ஜெய்சிங்க தான் வந்து பிரெஞ்சுக்காரங்க சென்னையை வந்து அந்த ஜெய்சிங் அந்த லேண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா லேண்டை முடியும். அப்போ அன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடு வந்துதான் இன்னைக்கு கோடிக்கணக்கான வீடுகள் வைக்கணும். அந்த தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக உள்ள ஒரே ஒரு இடம் வந்து இந்த இந்த சென்னை தான். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் தலைநகர் எதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் சென்னை தான். அப்புறம் என்ன ஆகுது வந்து நேப்பியன் பிரிட்ஜு அப்புறம் 1809 1809 வந்து நேப்பியர் பிரிட்ஜி ஒன்று கட்டுறாங்க. அது கட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த சாலை ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாம அன்னைக்கு வணிகம் போன ஒரே ஒரு பிரிட்ஜ் எதுனா இந்த நேப்பியர் பிரிட்ஜ் தான் சொல்றாங்க. அதே மாதிரி மவுண்ட் இந்த பனி இருக்கும் பார்த்தீங்களா இந்த சென்னையில எப்படி -3 டிகிரி செல்சியஸ் அந்த -3 டிகிரி செல்சியஸ் வந்து எப்படி இந்த அன்னைக்கு எங்க அந்த இமயமலை இருக்கிற பனி செல்சியஸ் வந்து எப்படி நம்ம சென்னையில இருந்துச்சு அன்னைக்கு கேட்டா 1809 -3 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. ஐயோ அவ்வளோலாம் இருந்தா நம்ம உடம்பு அன்னைக்கு இமயமலை எங்க இருக்கு, நம்ம சென்னை எங்க இருக்கு, அந்த எண்ட்ல இருந்து வந்த பனியே பேஞ்சிச்சுன்னு சொல்றாங்க அந்த சென்னையில. அந்த அது முன்னாடி சென்னை பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அது முன்னாடி வந்து மெட்ராஸ் இருந்துச்சு. அது முன்னாடி என்ன ஊர் தெரியல. அந்த ஊர்ல வந்து 1809 வந்து என்ன ஆகுது -3 டிகிரி செல்சியஸ் அந்த பனி போஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்ற அந்த பைபிள் சொல்றாங்க. அதே மாதிரி என்ன ஆகுதுங்கன்னா அந்த பனி எங்கேருந்து வந்துச்சுன்னு வேற சொல்றாங்க. எங்கேருந்து இந்த இந்தோனேஷியன் இருக்கும் பார்த்தீங்களா, அங்க வந்து மவுண்ட் பேரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மலை ஒன்று இருக்கும். அந்த மலையிலேருந்து அங்கேருந்து பனியோட அந்த பனி மேகம்லாம் கடந்து 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 அப்படி வந்தது தான் இந்த மவுண்ட் பேரரசு மலை. அதான் மவுண்ட் பேரரசு அந்த மலை இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்தது தான் இந்த பனிக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வணிகம் வளர 1838 வந்து இந்த மெட்ராஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து கட்டுறாங்க. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா அதே 1873 வந்து சென்னை சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து ரயில் பாதை மெயின் ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னைன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை தான், 2வது சென்னை சொல்றான். அந்த வணிகத்துக்காக 2வது ரயில் பாதை அதிகமாக உள்ள இடம் எதுனா சென்னை.